ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இரவு வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறேன். தை 1 அன்னைக்கு எடுத்த வீடியோ லேட்டாக இந்த பதிவு போடுறேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்லா சிறப்பாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பொங்கல் நல்லா கிராண்டாக கொண்டாடிருப்பீங்க. அதாவது எங்கள் ஊரில் சேலத்தில் கருங்கல்பட்டி ஏரியாவில் இந்த தொட்டு பண்டிகை ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மனுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பண்டிகை இந்த தடவை போட்டிருக்காங்க. இந்த தடவை 14வது வருஷமாக ஆயிடுச்சு இந்த பண்டிகை போடுறது. வருஷம் நடக்கும். அது கொஞ்சம் சிம்பிளாக நடக்கும். இது தொட்டு பண்டிகைன்னு சொல்லிட்டு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பண்டிகை. எல்லாருடைய வீரர் குமார்களும், அதாவது குமாரபாளையம், இளம்பிள்ளை, பொன்னம்மாப்பேட்டை, குகை, கருங்கல்பட்டி, அந்த மாதிரி எல்லா வீரகுமாரர்களும் இந்த கத்தி போடுவாங்க. இங்கே என்ன ஃபேமஸ் இந்த கோயில்னால், கத்தி போடுறது ரொம்ப ஃபேமஸ். வீரமுட்டி வேஷம் போடுறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது பார்க்குறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏரியாலாம் பார்த்துருக்க மாட்டோம். இங்கே இந்த கத்தி போடுறது ரொம்ப ஃபேமஸ். அதாவது அந்த அம்பாள் சாமி கத்தி போடும்போது 2 பக்கம் கையிலையும் நெஞ்சிலையும் சரி அப்படியே பிளட்டாக கொட்டும். ஆனால் அதோட வலியே அவங்களுக்கு தெரியாமல் அவ்வளோ சாமி அழைச்சி கத்தி போடுவாங்க. அது பிரம்மாண்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு கத்தி போட்ட வீடியோவும் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த பண்டிகை 6 நாள் நடக்குது இந்த தடவை எங்கள் ஏரியாவில். 6 நாளுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். முதல் நாள் சக்தி அழைக்கிறது, 2வது நாள் சாமுண்டி அழைக்கிறது, 3வது நாள் ஜோதி. இன்றைக்கி ஜோதி. அந்த ஜோதி வீடியோ உங்களுக்கு நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். நாளைக்கு பூ மிதிக்கிறாங்க. அதாவது இந்த பண்டிகையில் என்ன விசேஷம்னா, இந்த அம்பாளுக்கு வருஷம் பண்ணுற இதில் பூ மிதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தொட்டு பண்டிகையில் மட்டும்தான் பூ மிதிப்பாங்க. அதேமாதிரி நம்ம ஊர் மாதிரிலாம் எல்லாரெல்லாம் பூ மிதிக்க முடியாது. இந்த கோயிலில் பசங்க மட்டும்தான் மிதிக்க முடியும். அதே மாதிரி வயசானவங்க, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸ் மட்டும்தான் பூ இறங்குவாங்க. எல்லாரெல்லாம் இறங்க மாட்டாங்க. அது இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். 4 கோயிலோட சாமியும் இங்கே அழைச்சிட்டு வச்சு அதுக்கு சக்தி அழைச்சி, சாமுண்டி அழைச்சி, ஜோதி அழைச்சி எல்லாமே இந்த பண்டிகை நமக்கு தமிழாளங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கன்னட செட்டியார் அவங்களுடைய தேவாங்கருடைய செட்டியாரோட பண்டிகை. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை நானே பார்த்ததில்லை. இங்கேயே சேலத்தில் இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பண்டிகையெல்லாம் நான் பார்த்து வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே, பாய், குட் நைட்.